Hello everyone, praise the Lord, welcome to Daily Devotion. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு என் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவளும் என்ன சொன்னான்னா, நீ எங்கே எப்போன்னு மட்டும் சொல்லு, உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே நானும் அப்படியே நம்பிட்டேன். அப்பா என் ஃப்ரெண்டு இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. நானும் அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கூடவா அப்படின்னு சொன்னேன். பட் அவள் வரவே இல்லைங்க. எனக்கு ரொம்பவே சங்கடம் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, அவள் என்னமோ உனக்காக நான் உயிரவே தருவேன் அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசினாங்க. ஆனால் எதுவுமே செய்யலைங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒருத்தரை பற்றி ஞாபகம் வந்துச்சு. அவர் உண்மையாகவே எனக்காக உயிரவே கொடுத்தாருங்க. யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம ஏசப்பா தான். ஆமாங்க, நம்ம அடிக்கப்படக்கூடாதுன்னு, நம்ம ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு அவர் நம்ம மேலே இருக்கிற பாவத்தை எல்லாத்தையும் அவர் மேலே போட்டு அவர் நமக்காக உயிரவே தந்தாங்க. சாதாரணமாக இல்லைங்க, கடைசி சொட்டு ரத்தத்தையும் கடைசி சொட்டு தண்ணீரையும் அவர் நமக்காக சிந்தினாருங்க. ஆமாங்க, அவர் உண்மையாலுமே கிரேட்டுங்க. அவர் சொன்னதை செஞ்சும் காமிச்சிட்டாரு. இன்றைக்கும் நமக்காக அவர் இருக்காருங்க. இன்றைக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ஏதோ ஒன்று நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கோம் இல்லையா? எனக்கு யாரும் இல்லை, சொன்னதை சில பேர் செய்யாமல் போயிட்டாங்க, நான் ரொம்ப அவங்கள நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஏசப்பா சொன்னதை செஞ்சுட்டாரு. அதே போல் அந்த பாவத்தில் அந்த கில்ட்டி ஃபீலில் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஏசப்பா அதை எல்லாத்தையும் எடுத்து போடுவார். எப்போ அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது. இன்றைக்கே போய் ஒப்பு கொடுங்க. உங்களோட எல்லா பாரத்தையும் அவரை சுமக்க வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா அவர் நம்ம எல்லாத்தையும் உங்களை எல்லாத்தையும் மகனே மகளே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாருங்க. ஆமாங்க, அவர் நம்ம எல்லாத்துடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் எல்லாத்தையுமே செய்து முடிச்சிட்டாருங்க. ஆமாங்க, இன்றைக்கே அவர்கிட்ட போய் ஒப்பு கொடுக்கலாம், அவரை போல வாழலாம். ஜீசஸ் லவ்ஸ் யூ.